சென்னையில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் விவாகரத்தும் தரமாட்டேன், சேர்ந்து வாழவும் மாட்டேன் என்ற இந்த வார்த்தைகள் ஒலித்தபோது ஒரு கணம் அனைத்தும் உறைந்து நின்றன. நீதிபதி தனது எழுதுகோலை நிறுத்தினார். வழக்கறிஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னால் அமர்ந்திருந்த கூட்டத்தில் ஒரு விதமான பரபரப்பு ஏற்பட்டது. குற்றவாளி கூண்டில் நின்றிருந்தவர் 28 வயதுடைய நித்யா. அவள் முகத்தில் ஒரு சிறு சுருக்கம் கூட இல்லை. விலை உயர்ந்த பட்டு சேலை, அதற்கு பொருத்தமான நகைகள், உதடுகளில் ஒரு மெல்லிய மர்மமான புன்னகை. அவளை பார்த்தால் அவள் வாழ்வில் எந்த ஒரு பூகம்பமும் வந்து போனதற்கான அறிகுறியே தெரியவில்லை. அவளுக்கு நேர் எதிரே நின்றிருந்தான் அவளது கணவன் சித்தார்த். ஒரு கலங்கி போன மனிதன். அவனது கண்களில் சிவப்பும் முகத்தின் இயலாமையும் அவனது கதையை உறக்க சொல்லிக் கொண்டிருந்தன. அவன் நீதிபதியிடம் ஒரே ஒரு பிச்சைதான் கேட்டான். நீதிபதி ஐயா, நான் என் மனைவியுடன் சமாதானமாக சேர்ந்து வாழவே விரும்புகிறேன். ஆனால் அவள் என்னுடன் வாழ விரும்பவில்லை என்றால் தயவு செய்து எனக்கு விவாகரத்தாவது கொடுத்து விடுங்கள். இந்த மன உளைச்சலில் இருந்து என்னை விடுவியுங்கள். திருமதி நித்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீதிபதி நித்யாவை பார்த்து கேட்டார். அப்போது அனைவரின் பார்வையும் மனைவி நித்யா மீதே படிந்தது. நித்யாவின் உதடுகளில் மீண்டும் அதே மர்மமான புன்னகை தோன்றியது. அவள் நீதிபதியின் கண்களை பார்த்தவாறு கண் இமைக்காமல் தனது குளிர்ந்த சீரான குரலில் சொன்னாள். நீதிபதி ஐயா, நான் இவரிடம் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் ஜீவனாம்சத்தை பெறுவேன். நான் இவருடன் வாழவும் மாட்டேன். இவருக்கு விவாகரத்தும் தரமாட்டேன். நீதிபதி தனது கண்ணாடியை கழற்றி மேஜை மீது வைத்தார். அவரது முகத்தில் கோபமும் ஆச்சரியமும் ஒரு சேர தெரிந்தன. திருமதி நித்யா, நீங்கள் உங்கள் கணவருடன் சேர்ந்து வாழவும் மாட்டீர்கள், விவாகரத்தும் கொடுக்க மாட்டீர்கள் என்கிறீர்கள். இது நீதிமன்றம். இங்கு வேடிக்கை எதுவும் நடக்கவில்லை. நித்யா சற்றும் தயக்கமின்றி பதிலளித்தாள். நான் வேடிக்கை செய்யவில்லை நீதிபதி ஐயா, இதுதான் என் முடிவு. இது முற்றிலும் உறுதியானது. இதை கேட்ட சித்தார்த் அங்கேயே குற்றவாளி கூண்டில் கிட்டத்தட்ட சரிந்து விழுந்தான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நீதிபதி ஆதித்யா புரிந்து கொண்டார். இது ஒரு சாதாரணமான கணவன் மனைவி சண்டை அல்ல. இது ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருக்கும் புதிர். அவர் மேஜை மீது சுத்தியலால் தட்டினார். நீதிமன்ற அறை அமைதியானது. சித்தார்த்தின் வழக்கறிஞர் திரு ரமேஷ் எழுந்து நின்று, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது என் கட்சிக்காரரின் மனித உரிமைகளை மீறும் செயல். இது மன ரீதியான கொடுமையின் உச்சகட்டம் என்றார். ஆனால் அங்கே அருகில் நின்ற நித்யாவின் வழக்கறிஞரோ புன்னகைத்தார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, மனைவி சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றால் விவாகரத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் இடமில்லை. இது என் கட்சிக்காரரின் சட்டபூர்வமான உரிமை. சித்தார்த் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது குரலில் ஒரு விரக்தியடைந்த கணவனின் வலி தெளிவாக தெரிந்தது. நீதிபதி ஐயா, நான் இன்றைக்கும் இவருடன் குடும்பம் நடத்தவே விரும்புகிறேன். நான் இவரை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றேன். இவரது தாயாரிடம் பேசினேன். ஏன், பல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாகவும் சொல்லி அனுப்பினேன். நான் சமாதானம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இவர் காது கொடுத்து கேட்கவே மறுக்கிறார். சித்தார்த்தின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. நீதிபதி திகைத்தார். ஒரு பக்கம் விடுதலையை கெஞ்சும் ஒரு இயலாமையற்ற கணவன், மறுபக்கம் அவனை கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் பிணைத்து வைக்க விரும்பும் ஒரு மர்மமான மனைவி. நீதிபதி நித்யாவை பார்த்தார். திருமதி நித்யா, உங்கள் கணவர் உங்களுடன் சேர்ந்து வாழ தயார் என்கிறார். அப்படியானால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நித்யா ஒரு முறை சித்தார்த்தை பார்த்தாள். அது ஏதோ ஒரு தரக்குறைவற்ற ஒருவனை பார்ப்பது போல இருந்தது. பின்னர் நீதிபதியை பார்த்து சற்றும் உணர்ச்சியற்ற குரலில் சொன்னாள், எங்கு மரியாதை இல்லையோ அங்கு இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் நீதிபதி ஐயா? மரியாதையா? சித்தார்த் கிட்டத்தட்ட கத்தினான். நான் உனக்கு என்ன அவமரியாதை செய்தேன்? நீ சொல்வதை தெரிந்து கொள்ளலாமா? நித்யா ஒரு கேலி புன்னகையுடன் சொன்னாள். அதை நான் உங்களிடம் அல்ல, நீதிபதி ஐயாவிடம்தான் சொல்வேன். சித்தார்த்தின் வழக்கறிஞர் எழுந்து நின்று, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை. இது என் கட்சிக்காரரை மனித ரீதியாக துன்புறுத்துவதற்கான ஒரு சதி மட்டுமே.
உடனே நித்யாவின் வழக்கறிஞர் எழுந்தார். ஆட்சேபனை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரரிடம் தனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயமான காரணம் உள்ளது. நீதிபதி இரு வழக்கறிஞர்களையும் அமைதிப்படுத்தினார். அவர் நித்யாவிடம் நேரடியாக கேட்டார். சரி நித்யா அவர்களே, உங்கள் கணவர் மீது உங்களுக்கு என்ன புகார்? அவர் உங்களை தாக்கி இருக்கிறாரா? வேறு ஏதேனும் வீட்டு வன்முறையில் ஈடுபட்டாரா? நித்யா ஒரு கணம் யோசித்தாள். பிறகு, இல்லை நீதிபதி ஐயா, ஒருபோதும் அவர் என் மீது கை வைத்ததில்லை. வரதட்சணை கோரிக்கை எதுவும் இருந்ததா? நீதிபதி கேட்டார். அதையும் நித்யா மறுத்தாள். சித்தார்த்தின் முகத்தில் ஒரு கணம் நிம்மதி தெரிந்தது. ஆனால் நித்யாவின் அடுத்த வார்த்தைகள் அந்த நிம்மதியை காற்றில் பறக்கடித்தன. ஆனால் நீதிபதி ஐயா, காயங்கள் உடலில் மட்டும் ஏற்படுவதில்லை, இதயத்திலும் ஏற்படுகின்றன. இதயத்தில் ஏற்படும் காயங்கள் மிகவும் ஆழமானவை. நீதிமன்ற அறையில் நீதிபதியின் ஒரு கேள்வி நித்யாவிற்குள் புதைந்திருந்த காயங்களை மீண்டும் பச்சையாக்கியது. நீங்கள் முதலில் முழு கதையையும் என்னிடம் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் எப்படி சந்தித்தீர்கள்? நித்யாவின் கண்கள் ஒரு கணம் சித்தார்த்தின் கண்களை சந்தித்தன. அவளது கண்களில் வெறுப்புக்கு பதிலாக மறந்து போன ஒரு நினைவின் மினுமினுப்பை காண முடிந்தது. நீதிபதி ஐயா, எங்கள் கதை ஒரு தேவதை கதை போலத்தான் ஆரம்பித்தது. நாங்கள் ஒரு நண்பரின் திருமணத்தில் சந்தித்தோம். அவரது கண்களில் ஒரு வினோதமான நேர்மையும் நிதானமும் தெரிந்தது. சிறிய நகரத்திலிருந்து வந்த மிகவும் எளிமையான ஒரு பையன். அவரது உலகம் எதிர்கால திட்டங்களை சுற்றியே இருந்தது. எனது உலகம் பெரிய கனவுகளால் நிரம்பியிருந்தது. அவர் என் மீது வைத்திருந்த மரியாதை முதல் சந்திப்பிலேயே என்னை அவர் பக்கம் ஈர்த்தது. அந்த சந்திப்பிற்கு பிறகு மணிக்கணக்கில் தொலைபேசியில் உரையாடல்கள் தொடர்ந்தன. என் துருதுருப்பையும் வாழ்க்கையை முழுமையாக வாழும் என் அணுகுமுறையையும் அவருக்கு பிடித்திருந்தது. அவருடைய பேச்சில் ஒளிந்திருந்த உண்மை எனக்கு பிடித்திருந்தது. அந்த அனைத்தும் என்னை அவர் பக்கம் இழுத்தன. சித்தார்த் என்னிடம் சொன்னார், நித்யா, நான் ஒன்றும் இளவரசன் இல்லை, ஆனால் உன்னை என் ராணியாக வைத்திருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். உனது ஒவ்வொரு சிறிய பெரிய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். நானும் வேடிக்கையாக கேட்டேன், நீங்கள் நிறைவேற்ற முடியாத ஒன்றை நான் கேட்டால்? சித்தார்த் பதிலளித்தார், நான் உனக்காக வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையும் கூட பறித்து வருவேன். இதை சொல்லும்போது நித்யாவின் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்தது. அந்த ஒரே ஒரு வாக்குறுதியின் பேரில் என் முழு உலகத்தையும் அவர் பெயருக்கு எழுதி கொடுத்தேன். நீதிபதி ஐயா, எந்த பெண்தான் இது போன்ற வாக்குறுதிகளை நம்ப மாட்டாள்? எனக்கு என் உலகின் சிறந்த மனிதர் கிடைத்து விட்டார் என்று நினைத்தேன். திருமண நாளில் அவர் என்னிடம் சொன்னார், நித்யா, இன்று முதல் உன்னுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் என்னுடையது, உன்னுடைய ஒவ்வொரு துக்கமும் என்னுடையது. நாம் ஒருபோதும் பிரிய மாட்டோம். இதை கேட்டு நான் என் தாய், தந்தை, என் வீடு, என் கனவுகள் அனைத்தையும் விட்டு இவருடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். என் உலகம் இனி மகிழ்ச்சியால் மட்டுமே நிர்ணயிக்கும் என்று நான் நினைத்தேன். நித்யாவின் குரல் திடீரென கடுகடுத்தது. ஆனால் நான் என் கனவுகளில் கட்டி கொண்டிருந்த அந்த கண்ணாடி மாளிகை திருமணமான சில மாதங்களிலேயே உடைந்து துண்டுகளானது எனக்கு தெரியாது. அந்த துண்டுக்கள் இன்னும் என் இதயத்தில் குத்தி கொண்டிருக்கின்றன. நீதிபதி ஆழமான மூச்சு விட்டார். அப்படியானால் இது எப்படி மாறியது? இந்த அழகிய தேவதை கதையை ஒரு பயங்கரமான கனவாக மாற்றிய புயல் எது? நித்யா தன் ஈரமான கண்களை உயர்த்தினாள். அதில் புகார்களின் எரிந்த தணல் இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு நடுங்கிக் கொண்டிருந்த அவள் குரல் இப்போது உடைந்த கண்ணாடி துண்டை போல கூர்மையாகவும் ஆழமாகவும் ஒலித்தது. புயலா நீதிபதி ஐயா? புயல் ஒரு முறைதான் வரும், எல்லாவற்றையும் அழித்துவிட்டு போய்விடும். என் வாழ்க்கையிலோ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சூறாவளி கிளம்பியது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் விழுங்கிவிட்டது. நித்யா ஒரு படி முன்னால் வந்து சித்தார்த் மீது விரலை காட்டினாள். இந்த குற்றச்சாட்டால் சித்தார்த் அதிர்ச்சியடைந்தான். திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன நீதிபதி ஐயா, நீங்கள் நம்புவீர்களா? இந்த 3 வருடங்களில் இவர் என்னை ஒரு முறை கூட வெளியே அழைத்து சென்றதில்லை. வானத்தில் இருந்து நட்சத்திரங்களை பறித்து வருவதாக சத்தியம் செய்த இந்த மனிதர் என்னை வீட்டின் 4 சுவருக்குள் சிறை வைத்து விட்டார்.
எனக்கு சென்னை என்றால் அந்த 2 அறைகள் கொண்ட பிளாட் மட்டும்தான். இவர் என்னை ராணியாக்க போவதாக சொன்னார். ஆனால் அடுப்பு அறையில் தொடங்கி இரவு இவருக்காக காத்திருப்பதில் முடியும் ஒரு கைதியாக என்னை மாற்றிவிட்டார். நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த சில பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. இது பல இதயங்கள் உணரக்கூடிய ஒரு புகார். நித்யாவின் குரல் இன்னும் உயர்ந்தது. இந்த மனிதர், நீதிபதி ஐயா, நான் என் வேலையை தொடங்கவே அனுமதிக்கவில்லை. ஒரு முறை ஒரு காரணத்தை சொல்லி, ஒரு முறை மற்றொரு காரணத்தை சொல்லி என்னை எப்போதும் தடுத்து கொண்டே இருந்தார். அது மட்டுமல்லாமல் என் பிறந்த நாள் எனக்கு மிகவும் சிறப்பான நாள். முதல் வருடம் இந்த முறை அவசர வேலை வந்துவிட்டது. அடுத்த முறை பிரம்மாண்டமாக பார்ட்டி வைப்போம் என்று சொல்லி தள்ளிவிட்டார். 2வது வருடம் அவர் அதை மறந்தே விட்டார். நான் அந்த நாளை அழுதுதான் கழித்தேன். நீதிபதி ஐயா, இவருக்கு என் காதல் அல்ல, என் மகிழ்ச்சி அல்ல, இவரது வேலையும் இவரது ஓய்வும் மட்டுமே நினைவில் இருக்கும். சித்தார்த் ஏதோ சொல்ல முன்னேறினான். நித்யா, அது உண்மையல்ல, சும்மா இருங்கள். நித்யா கிட்டத்தட்ட கத்தினாள். என்று நான் பேசுகிறேன். நீதிபதி ஐயா, இந்த வீட்டில் எனக்கு எந்த அடையாளமும் இல்லை. நான் இவரது மனைவிதான். ஆனால் வீட்டின் ஒவ்வொரு முடிவையும் இவரது தாய்தான் எடுப்பார். என் கருத்துக்கான மதிப்பு அந்த வீட்டில் காகிதத்தை விட குறைவாக இருந்தது. அவள் குரலில் இப்போது வலியும் கோபமும் ஒரு சேர கலந்திருந்தன. விஷயத்தின் உச்சகட்டம் என்னவென்றால், நீதிபதி ஐயா, நான் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் உடல் நொறுங்கிக் கொண்டிருந்தது. நான் இவரிடம் சீக்கிரம் ஆபீஸில் இருந்து வந்து என்னை டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் தன் அம்மாவுக்கு போன் செய்து, அம்மா, நித்யாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்று மருந்து வாங்கி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். நீதிபதி ஐயா, நான் காய்ச்சலில் துடித்து கொண்டிருந்தேன். அதை கேளுங்கள். இவரது தாயார் என்ன செய்தார்? அவர் தனது பாரம்பரிய மூலிகை கசாயத்தை காய்ச்சி எனக்கு குடிக்க கொடுத்தார். என் மாபெரும் கணவர் மீண்டும் ஒரு முறை போன் செய்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கும் சிரமத்தை கூட எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு யாருடைய ஆதரவு மிகவும் தேவைப்பட்டதோ அவர் எங்கேயும் இல்லை. கடைசியில் என் தாயார் போன் செய்து நான் அவரிடம் என் உடல்நிலையை பற்றி சொன்னபோது அவர்தான் என்னை டாக்டரிடம் அழைத்து சென்றார். அதன் பிறகுதான் எனக்கு நிம்மதி கிடைத்தது. அதன் பிறகும் என் தாயார் எத்தனையோ முறை போன் செய்து இதை பற்றி விசாரித்தார். ஆனால் இவர் என் உடல்நிலை குறித்து ஒரு முறை கூட விசாரிக்கவில்லை. நீங்களே இவரை கேளுங்கள். இவருக்கு மனைவி தேவைப்பட்டதா அல்லது வேலையால் தேவைப்பட்டதா? எனக்கு ஒரு மனைவியின் உரிமையை கொடுக்கவே இவர் விரும்பவில்லை என்றால் என்னை திருமணம் செய்து என் வாழ்க்கையை ஏன் பாழாக்க வேண்டும்? நித்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நீதிமன்ற அறைக்குள் நித்யாவின் விம்மல் மட்டுமே அமைதியை குலைக்கும் ஒரு கனமான நிசப்தம் நிலவியது. சித்தார்த்தின் முகத்தின் நிறம் யாரோ அவனது உடலில் இருந்த மொத்த இரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்தது போல வெளிரி போயிருந்தது. நடுங்கும் உதடுகளுடன் நீதிபதியிடம் ஏதோ சொல்ல அனுமதி கேட்டான். நீதிபதி தலையசைத்து சம்மதம் தெரிவித்தார். சித்தார்த் தனது மொத்த தைரியத்தையும் திரட்டி பேசினான். நீதிபதி ஐயா, ஆம், நித்யாவை நான் வெளியே அழைத்து செல்லவில்லை என்பது உண்மைதான். ஆனால் எனக்கும் சில கட்டாயங்கள் இருந்தன. இல்லை என்றால் எந்த கணவன் தான் தன் மனைவிக்கு உலகின் அனைத்து மகிழ்ச்சியையும் கொடுக்க விரும்ப மாட்டான்? ஆனால் சென்னை போன்ற ஒரு நகரத்தில் ஒரே ஒரு சம்பளத்தில் வீட்டு கடனை அடைப்பது, அம்மாவின் மருந்துகள், மாத செலவுகள், அதற்கு மேல் அலுவலக பொறுப்புகள், இவற்றுக்கு இடையில் நான் என் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது குடும்பத்தை நடத்த வேண்டுமா? ஆனாலும் நான் அவளுக்கு உறுதியளித்தேன். எனக்கு பதவி உயர்வு கிடைத்தவுடன் முதலில் அவளது இந்த கனவை நான் நிறைவேற்றுவேன். அவனது குரலில் ஒரு மத்திய தர வர்க்க மனிதனின் இயலாமை தெளிவாக தெரிந்தது. நித்யா, உனது முதல் பிறந்த நாளை பொறுத்தவரை நான் வீடு திரும்புவதற்கு தாமதமாகிவிட்டது நித்யா. ஆனால் அன்று அலுவலகத்தில் இருந்து திரும்பும்போது உனக்காக பூங்கொத்தும் உனக்கு பிடித்த இனிப்பையும் நான் வாங்கி வந்தேன். ஆம், அது ஒரு விலை உயர்ந்த பரிசு அல்ல, ஆனால் அதில் என் அன்பு இருந்தது. ஆனால் உனக்கு அந்த இனிப்பு தேவையில்லை. அன்றைய தினம் என் வரவு செலவு திட்டத்திற்கு அப்பாற்பட்ட 5 நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவுதான் தேவைப்பட்டது. அன்பின் மதிப்பை
பரிசின் அளவை வைத்துதான் நிர்ணயிக்க வேண்டுமா? நீதிபதி ஐயா, சித்தார்த்தின் குரல் உடைந்தது. உனக்கு உடல்நிலை சரியில்லாத அந்த நாளும் ஆம், என்னால் வர முடியவில்லை. என் அலுவலகத்தில் மிகவும் முக்கியமான ஆய்வு இருந்தது. அன்று நான் விடுப்பு எடுத்திருந்தால் ஒருவேளை என் வேலை போயிருக்கும். இந்த வேலை இதையும் நான் நம் குடும்பத்தை நடத்துவதற்காகத்தானே செய்கிறேன். நித்யா, உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்காகத்தானே நான் இரவும் பகலும் உழைக்கிறேன். நான் அம்மாவுக்கு தொலைபேசி செய்து அவளை டாக்டரிடம் அழைத்து செல்ல சொன்னேன். அம்மா உனக்கு சித்தா மருந்தை கொடுத்து உன்னை பார்த்து கொண்டார். ஆம், அவர் உன்னை டாக்டரிடம் அழைத்து செல்லவில்லை என்பது உண்மைதான். ஏனெனில் அந்த மருந்து உனக்கு சரியாகும் என்று அவர் நம்பினார். எனக்கும் அவர் இன்று வரை அதே கசாயத்தை தான் கொடுத்து வருகிறார். ஆனால் நான் என் தாயின் உதவியை நாடியது என் குற்றமா? சித்தார்த் நீதிபதியை பார்த்து கேட்டான். நீதிபதி ஐயா, நான் இவளை ராணியாக வைத்திருக்க முடியாமல் போயிருக்கலாம். நான் வானத்திலிருந்து நட்சத்திரங்களை பறித்து வர முடியாமல் போயிருக்கலாம். நான் சாதாரண மனிதன். என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல மரியாதையான வாழ்க்கையை தர முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஒருவேளை என் முயற்சிகள் இவளின் எதிர்பார்ப்புகளுக்கு முன் சிறியதாக தெரிந்திருக்கலாம். சித்தார்த்தின் இந்த வார்த்தைகள் நீதிமன்ற அறையின் சூழலை மாற்றின. கதை எவ்வளவு நேரடியாகவும் ஒருதலை பட்சமாகவும் தோன்றியதோ இப்போது அப்படி இல்லை. அனுதாபத்தின் அலை இப்போது 2 பகுதிகளாக பிரிந்திருந்தது. நீதிபதி அனைத்து அம்சங்களையும் சிந்தித்து தனது பார்வையை நித்யா மீது செலுத்தினார். அவளது கண்களில் இன்னும் குறைபாடுகள் இருந்தன. நீதிபதி நிதானத்துடன் கூறினார். திருமதி நித்யா, நான் உங்கள் கருத்துக்களை கேட்டேன். வெளியில் அழைத்து செல்லாதது, பிறந்த நாளுக்கு விலை உயர்ந்த பரிசு கொடுக்காதது, அல்லது உங்கள் கருத்தை கேட்காதது, இந்த விஷயங்கள் நிச்சயம் மனதை காயப்படுத்தும். ஆனால் இவை அனைத்தும் உங்கள் கணவரை விட்டு பிரிந்து செல்லும் அளவுக்கு பெரிய காரணங்களா? கணவன் மனைவி உறவில் இந்த சிறிய விஷயங்களால் மன அழுத்தம் வரலாம். ஆனால் இவற்றை எல்லாம் காரணம் காட்டி உறவை துண்டிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. நித்யா பதிலளிப்பதற்கு முன்பே நீதிமன்றத்தின் பின்னால் இருந்து ஒரு உரத்த உணர்ச்சி பூர்வமான குரல் ஒலித்தது. நீதிபதி ஐயா, நீங்கள் நித்யாவை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஏனெனில் இவள் மீது நடக்கும் கொடுமையின் முழு கதையையும் உங்களிடம் இதுவரை சொல்லவில்லை. இவள் ஏன் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தாள் என்று நான் சொல்கிறேன். அனைவரின் பார்வையும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின. கூட்டத்தின் நடுவில் நின்றிருந்த 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவளது கண்களில் கண்ணீரும் முகத்தில் தன் மகளுக்காக போராடும் வைராக்கியமும் இருந்தது. இவள் நித்யாவின் தாயார் சுதா தேவி. நீதிமன்ற அதிகாரி ஒருவர் அவளை தடுக்க முயன்றார். நீங்கள் உட்காருங்கள், உங்களை அழைக்கும் போது மட்டும்தான் நீங்கள் வர வேண்டும். ஆனால் சுதாதேவி நிற்கவில்லை. நித்யா என் மகள், அவளை பெற்றவள் நான். என்னால் சும்மா இருக்க முடியாது. அவளது குரலில் இருந்த துயரம் நீதிபதி தனது கையசைவால் அதிகாரியை நிறுத்துமாறு செய்தது. அவர்களை உள்ளே வர விடுங்கள், நீதிபதி சொன்னார். சுதாதேவி குற்றவாளி கூண்டின் அருகில் வந்து நின்றாள். அவள் மூச்சு வாங்கியது. நீதிபதி ஐயா, என் மகள் இந்த வஞ்சகக்கார மனிதனின் முழு உண்மையும் உங்களிடம் சொல்லவில்லை. என் மகள் சந்தித்த உண்மையான அவமானம் வேறு. நித்யாவின் தாய் வீட்டில், அதாவது எங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் ஏதாவது திருமணமோ விழாவோ நடந்தால் இந்த மனிதர் ஒருபோதும் இவளுடன் சென்றதில்லை. என் மகள் பாவம், தனியாக செல்வாள். எல்லோரும் உன் கணவர் ஏன் வரவில்லை என்று கேட்பார்கள். என் குழந்தை என்ன பதில் சொல்வாள்? அனைவர் முன்னிலையிலும் அவளது தலை குனிந்துவிடும். சொல்லுங்கள், இது மனரீதியான சித்திரவதை இல்லையா? சித்தார்த் உடனடியாக தன்னை தற்காத்து கொள்ள விரும்பினான். நீதிபதி ஐயா, அது உண்மையல்ல. நான் ஒருபோதும் எந்த விழாவிற்கும் போகவில்லை என்று இல்லை. ஆம், ஒருமுறை நித்யாவின் சித்தப்பா பையன் திருமணத்திற்கு என்னால் போக முடியவில்லை. என் கம்பெனியில் வருடாந்திர மிக பெரிய தணிக்கை நடந்து கொண்டிருந்தது. நான் அங்கு இருப்பது மிகவும் அவசியம். நான் நித்யாவிடம் இதை புரிய வைத்தேன். வேலை இல்லை என்றால் வீடு எப்படி நடக்கும்? சித்தார்த்தின் பேச்சை கேட்டு சுதாதேவி மேலும் கோபமடைந்தார். அவர் கைகளை கூப்பி நீதிபதியிடம் சொன்னார். அட, இது வெறும் பொய்.
ஒவ்வொரு முறையும் இவரிடம் ஏதாவது ஒரு சமாதானம் தயாராக இருக்கும். திருமணம் விழாக்களை விடுங்கள் நீதிபதி ஐயா. நித்யாவின் தந்தை இறந்து போன போது கூட இந்த மனிதர் அவளுடன் இருக்கவில்லை. எங்கள் உலகம் கவிழ்ந்து விட்டது. என் நித்யாவிற்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. ஆனால் இவர் எங்கோ தனது வேலையில் சிக்கியிருந்தார். நாங்கள் தொலைபேசியில் அவருக்கு தகவல் கொடுத்தோம். ஆனால் இவர் திரும்பி வருவதற்குள் இறுதி சடங்கு கூட முடிந்துவிட்டது. இறுதி சடங்கு முடிந்து 4 மணி நேரம் கழித்துதான் இவர் வந்து சேர்ந்தார். இதுதானா ஒரு கணவனின் ஆதரவு? நீதிமன்ற அறையில் அமைதி மேலும் ஆழமானது. நித்யாவின் கண்ணீர் தாரை அவள் முகத்தை நனைத்து கொண்டிருந்தது. அவள் விம்மிக் கொண்டே சொன்னாள், ஆம் நீதிபதி ஐயா, அந்த நாளில்தான் நான் உணர்ந்தேன் என் உலகில் எனக்காக யாரும் இல்லை என்று. ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் துணையாக இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தவர் என் வாழ்க்கையின் மிக பெரிய துக்கத்தில் என்னுடன் இருக்கவில்லை. அந்த நாள் எனக்கு எப்போதும் நினைவில் இருக்கும். நீதிபதி தீவிரமாக சித்தார்த்தை பார்த்தார். திரு சித்தார்த், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சித்தார்த்தின் முகம் சோர்ந்து போனது. அவன் ஆழமான மூச்சை விட்டவாறு மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தான். நீதிபதி ஐயா, நான் குற்றவாளி அல்ல, உண்மையை சொல்கிறேன். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்று எனக்கு சற்றும் தெரியாது. நான் வேலை விஷயமாக சுற்றுப்பயணம் போயிருந்தேன். அப்போது அவரது உடல்நிலை மிகவும் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஒருவேளை சிறு சந்தேகம் இருந்திருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். அவனது குரல் தளர்ந்தது. அவர் இறந்துவிட்டார் என்று தொலைபேசியில் எனக்கு தகவல் கிடைத்த கணம் நான் அங்கிருந்த அனைத்து கூட்டங்களையும் ரத்து செய்துவிட்டேன். விமான டிக்கெட் முன்பதிவு செய்ய முயன்றேன். ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. வேறு வழியின்றி ரயிலை பிடிக்க வேண்டி இருந்தது. முழு பயணமும் மன உளைச்சலில் கழிந்தது. ஆனால் நான் வந்து சேரும்போது இறுதி சடங்கு முடிந்துவிட்டது. சித்தார்த்தின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவனது குரல் நடுங்கியது. நம்புங்கள் நீதிபதி ஐயா, அன்று நித்யாவுக்கு எவ்வளவு வலி இருந்ததோ அதே வலி எனக்கும் இருந்தது. என் மனைவியின் தந்தைக்கு என்னால் இறுதி பிரியாவிடை கூட கொடுக்க முடியவில்லை. அந்த உறுத்தல் என் மனதில் இன்றும் சுமையாய் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீதிபதி சித்தார்த்தின் நிர்பந்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் சுதாதேவி இத்துடன் நிற்கவில்லை. அவள் கோபமும் கண்ணீரும் கலந்த குரலில் சொன்னாள், பார்த்தீர்களா நீதிபதி ஐயா, ஒவ்வொரு முறையும் இந்த பொய்யன் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தன்னை குற்றமற்றவனாக நிரூபிக்க முயற்சிக்கிறான். சரி, அன்று கட்டாயம் இருந்தது என்று வைத்து கொண்டாலும் தினமும் என் மகள் அனுபவிப்பது பற்றி என்ன சொல்வது? இரவு பகலாக மாமியாரின் ஏச்சுக்கள், அது பற்றி என்ன சொல்வது? நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நீதிபதி ஐயா, என் குழந்தை தன் மாமியாரிடமிருந்து என்னவெல்லாம் கேட்க வேண்டி இருந்தது தெரியுமா? நீ ஒரு பெண்தானா? உன்னால் வீட்டை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. சமைப்பது நன்றாக இல்லை. குழந்தையை பார்த்து கொள்ள தெரியவில்லை. இப்படி ஆயிரக்கணக்கான ஏச்சுக்களை கேட்டு என் மகளின் இதயம் கல்லாகிவிட்டது. இவள் ஒரு தொழில் தொடங்க கனவு கண்டபோது இந்த கணவர் அந்த கனவையும் நசுக்கிவிட்டார். நீதிபதி பார்த்தார். நித்யாவின் தாயார் நித்யா மறந்திருக்கக்கூடிய அனைத்து புகார்களையும் ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்போது தன் தாயார் பேசுவதை கேட்ட நித்யாவும் அந்த கசப்பான நினைவுகளை நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருந்தாள். நித்யாவின் கன்னங்கள் கண்ணீரால் நனைந்தன. அவள் அழுதபடியே சொன்னாள், ஆம் நீதிபதி ஐயா, திருமணத்திற்கு பிறகும் என் கனவுகளை நிறைவேற்றுவேன் என்று நினைத்தேன். ஆனால் என்னிடம் நீ வீடு மற்றும் குழந்தைகளை பார்த்துக்கொள், தொழில் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டது. என் கனவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நீதிபதி கவனமாக சித்தார்த்தை பார்த்தார். இது உண்மையா திரு சித்தார்த்? நீங்கள் நித்யாவை தொழில் தொடங்க விடாமல் தடுத்தீர்களா? அவள் தனது கனவுகளை நிறைவேற்றுவதில் என்ன தவறு? சித்தார்த் உடனடியாக தலையை உயர்த்தினான். அவனது குரல் உடைந்து இருந்தது, ஆனால் உறுதியாக இருந்தது. இல்லை நீதிபதி ஐயா, நான் ஒருபோதும் அவளை மறுக்கவில்லை. எங்கள் மகளுக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்திருந்தது. அவள் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தாள். நான் அவளிடம் அவளது உடல்நிலை சரியாகும் வரை சிறிது காலம் காத்திருக்குமாறு மட்டும்தான் சொன்னேன்.
ஏனெனில் அவள் ஒரே நேரத்தில் 2 பக்கமும் கவனம் செலுத்த முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால் 2 அல்லது 3 மாதங்கள் காத்திருக்குமாறு கேட்டேன். நான் நித்யாவிடம் குழந்தையின் உடல்நிலை சரியான பிறகு அவளது கனவுகளை நிறைவேற்ற நான் உதவ தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். என் அம்மாவை பொறுத்தவரை, நீதிபதி ஐயா, குழந்தைக்கு வெளியே உணவு கொடுக்க கூடாது என்று டாக்டர் கண்டிப்பாக சொல்லியிருந்தார். என் அம்மா நித்யாவிடம் வெளியில் உள்ள உணவை கொடுக்க வேண்டாம், வீட்டிலேயே நல்ல உணவு சமைத்து கொடு என்று மட்டுமே சொல்வார். ஆனால் நித்யா அப்போதும் அவளுக்கு வெளியில் உள்ள உணவோ அல்லது மேகி நூடுல்ஸோ கொடுத்து விடுவாள். அம்மா இதை கண்டிக்கும் போதெல்லாம் நித்யாவிற்கு கோபம் வந்துவிடும். அடிக்கடி இந்த காரணத்திற்காக வீட்டில் சண்டை வந்துவிடும். சித்தார்த் தன் கண்ணீரை துடைத்தவாறு சொன்னான். நான் ஒவ்வொரு முறையும் சமாதானம் செய்ய முயன்றேன். ஆனால் அம்மாவையும் புரிய வைக்க முடியவில்லை, நித்யாவையும் புரிய வைக்க முடியவில்லை. இதற்கு இடையில் மிகவும் நொறுங்கி போனவன் நான் தான் நீதிபதி ஐயா. ஏனெனில் நான் 2 பக்கமும் அறைபட்டு கொண்டிருந்தேன். நீதிமன்றத்தின் சூழ்நிலை மேலும் கனமானது. சித்தார்த்தின் குரல் பாதியிலேயே உடைந்தது. அவன் தொண்டை அடைக்க அங்கேயே குற்றவாளி கூண்டில் தலை குனிந்து அழுதுவிட்டான். 32 வயதுள்ள ஒரு ஆண் நீதிமன்றத்தில் இப்படி விம்மி அழுவதை பார்த்து மொத்த நீதிமன்றத்திலும் ஒரு விதமான அமைதி நிலவியது. ஒரு வலுவான மனிதன் இன்று முற்றிலும் உடைந்து போயிருந்தான். ஆனால் நித்யாவின் தாயார் மீது இதன் எந்த தாக்கமும் இல்லை. அவள் கண்களில் கோபம் எரிந்தது. இது முதலை கண்ணீர் நீதிபதி ஐயா. சுதாதேவியின் குரல் கத்தியை போல குத்தியது. நீதிபதி ஐயா, பாருங்கள் எப்படி அழுகிறான் என்று. இதுவெல்லாம் தன் தவறுகளை மறைக்க நடத்தும் ஒரு நாடகம். இவர் அளிக்கும் அனைத்து வாதங்களும் பொய். என் குழந்தையை ஒவ்வொரு பைசாவுக்கும் ஏங்க விடுகிறான் இந்த மனிதன். இவனால் இவ்வளவு சிறிய ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியவில்லை. அதனால்தான் என் மகள் முடிவெடுத்திருக்கிறாள். சட்டப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த மனிதனிடமிருந்து ஜீவனாம்சம் பெறுவாள். ஆனால் இவனை விடுவிக்க மாட்டாள். இந்த மனிதனும் நித்யாவுடன் இந்த கண்ணுக்கு தெரியாத உறவில் பிணைந்திருப்பான். இவன் என் மகள் நித்யாவை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாவிட்டால் நானும் என் மகளும் இவனை இன்னொரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக இருக்க விடமாட்டோம். நீதிபதி அனைத்து வாக்குமூலங்களையும் அளவிட்டு கொண்டிருந்தார். அவர் ஏதோ சொல்வதற்கு முன்பே சித்தார்த்தின் வழக்கறிஞர் திரு ரமேஷ் உடனடியாக எழுந்து நின்றார். அவரது குரலில் கோபமும் உறுதியும் இருந்தது. நீதிபதி ஐயா, இந்த முழு வழக்கிலும் இதுவரை வெளிப்படுத்தப்படாத இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. வழக்கறிஞர் ரமேஷ் தனது தோள்பையை திறந்தார். அதிலிருந்து பழைய ஆனால் சுத்தமான ஒரு ஆவணத்தை எடுத்து நீதிபதியிடம் நீட்டினார். நீதிபதி ஐயா, இது சித்தார்த்துக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் இருந்து கிடைத்த நியமன கடிதம். ஆண்டுக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபாய். இன்று அவர் சம்பாதிப்பதை விட 3 மடங்கு அதிகம். ஆனால் அவர் அந்த வேலையை தட்டி கழித்து விட்டார். நீதிபதி ஆச்சரியத்துடன் அந்த ஆவணத்தை பார்த்தார். ஏன் இவ்வளவு நல்ல வேலையை நீங்கள் இழந்தீர்கள் திரு சித்தார்த்? இதைவிட சிறந்தது உங்களுக்கு கிடைத்திருக்க முடியாது. நீங்கள் அந்த வேலையை ஏற்றிருந்தால் இன்று உங்கள் நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும். ரமேஷ் ஒரு பார்வை நித்யா மீது வீசினார். அவளது முகம் இப்போது உணர்ச்சியற்று இருந்தது. பிறகு கடுமையான குரலில் சொன்னார். நீதிபதி ஐயா, இந்த கேள்வியை நீங்கள் திரு சித்தார்த்திடம் கேட்காமல் அவரது மனைவி நித்யாவிடம் கேட்டால் நன்றாக இருக்கும். நீதிபதி திகைப்புடன் ரமேஷை பார்த்தார். ரமேஷ் தனது குரலில் முழு பலத்துடன் சொன்னார். ஆம் நீதிபதி ஐயா, ஏனெனில் நித்யா பெங்களூருக்கு செல்ல விரும்பவில்லை. என்னால் என் தாய் தந்தையை பிரிந்து இருக்க முடியாது என்று அவள் சொன்னாள். என் கட்சிக்காரர் சித்தார்த் தன் மனைவி தன் குடும்பத்தில் இருந்து விலகி செல்லக்கூடாது என்பதற்காக தனது தொழில் வாழ்க்கையின் அத்தனை பெரிய வாய்ப்பையும் தூக்கி எறிந்தார். வழக்கறிஞர் தனது பேச்சை முடித்த போது ஒரு கேள்வியை தொடுத்தார். அது நீதிமன்றம் முழுவதும் அம்பை போல பரவியது. ஒரு மனிதன் தன் மனைவியின் ஒரே ஒரு விருப்பத்திற்காக தன் எதிர்காலத்தையே பணயம் வைத்தானே, அவன் மீதுதான் அவனது மனைவி ஒரு பைசாவுக்கு ஏங்க வைத்தான் என்று குற்றம் சாட்டுகிறாள். இது எந்த வகையில் நியாயம்?
சித்தார்த்தின் வழக்கறிஞரின் இந்த வெளிப்படுத்துதல் நீதிமன்றத்தில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கியது. நீதிபதியுடன் சேர்ந்து அங்கிருந்த வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் திகைத்து போயினர். அனைவரின் பார்வையும் நித்யா மீது இருந்தது. அவள் ஒரு சிலையைப் போல நின்றிருந்தாள். அவளது முகம் வெட்கத்தால் வெளிரி போயிருந்தது. அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. இப்போது சுதாதேவியிடமும் சொல்வதற்கு சொற்கள் இல்லை. ஏனெனில் இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நீதிபதி ஆதித்யா ஆவணத்தை பார்த்தார். பிறகு சித்தார்த்தின் குனிந்த தோள்களையும் நித்யாவின் வெளுத்த முகத்தையும் பார்த்தார். அவனது அனுபவம் வாய்ந்த கண்களுக்கு கதையின் இதுவரை இருளில் இருந்த பகுதிகளும் இப்போது தெரிய ஆரம்பித்தன. இப்போது சுதாதேவிக்கு விளையாட்டு கைவிட்டு போகிறது என்று தோன்றியது. அவர் உடனடியாக கண்ணீர் நிறைந்த கண்களுடன் நீதிபதியை பார்த்தார். நீதிபதி ஐயா, இது வழக்கறிஞர் காட்ட முயற்சிக்கும் கதையின் ஒரு பக்கம் மட்டுமே. நாங்கள் எங்கள் மகளை சிறு வயதிலிருந்தே இளவரசியை போல வளர்த்தோம். அவள் ஒருபோதும் துயரத்தை கண்டதில்லை. என் மகள், இவள் சிறுமியாக இருந்தபோது ஒரு பொம்மையின் முடி களைந்தால் கூட அழுது விடுவாள். அவள் முகத்தில் மீண்டும் சிரிப்பை கொண்டு வரும் வரை நானும் அவள் தந்தையும் நிம்மதியாக இருந்ததில்லை. நாங்கள் அவளை பாசத்துடன் வளர்த்தோம் நீதிபதி ஐயா. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? சிரித்து விளையாடிய என் பொம்மையை தினமும் அழ வைத்தார்கள். ஒருபோதும் சத்தமாக பேசாத என் மகள் இரவும் பகலும் நச்சு கலந்த ஏச்சுக்களின் கசப்பான நீரை அருந்த வேண்டி இருந்தது. நான் என் குழந்தைக்கு எப்போது தொலைபேசி செய்தாலும் அவளது விம்மல் மட்டுமே கேட்கிறது. என் மகள் இந்த கொடிய நரகத்தின் மூச்சு திணறி கிடப்பதை என்னால் பார்க்க முடியாது நீதிபதி ஐயா. என்னால் பார்க்கவே முடியாது. நித்யா தன் தாயின் கையை பிடித்து கொண்டு உடைந்த குரலில் சொன்னாள். ஆமம்மா, நான் தோற்றுவிட்டேன். இந்த வீட்டில் எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை உருவாக்க நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் என் இருப்பு, என் கனவுகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டன. நான் இப்போது களைத்து விட்டேன். நீதிமன்றத்தில் இருந்த மற்ற பெண்களும் நித்யாவின் வேதனையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அப்போது நீதிபதி ஆதித்யா தனது எழுதுகோலை மேஜை மீது வைத்துவிட்டு சில வினாடிகள் கண்களை மூடினார். அவர் சூழ்நிலையின் ஆழத்தை அளவிடுவது போல இருந்தது. பிறகு தனது கண்ணாடிக்கு மேலால் கூர்மையான பார்வையை சுதாதேவி மீது செலுத்தினார். பிறகு வழக்கின் முழு திசையையும் மாற்றிய கேள்வியை கேட்டார். சுதா, ஒரு விஷயம் சொல்லுங்கள். நித்யா தன் கணவர் வீட்டில் இருந்தபோது நீங்கள் இருவரும் எத்தனை முறை பேசினீர்கள்? சுதாதேவி யோசிக்காமல் பெருமையுடன் சொன்னார். தினமும் பேசினோம் நீதிபதி ஐயா. 2-3 மணி நேரம் சாதாரணமாக பேசிக்கொள்வோம். அவள் தன் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்வாள். நீதிபதி அடுத்த கேள்வியை தொடுத்தார். அந்த நேரத்தில் இன்று வீட்டில் என்ன சமைக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நிச்சயமாக. என் மகள் என்னிடம் எதையும் மறைக்க மாட்டாள். சுதாதேவி தான் ஒரு வலையில் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரியாமல் சொன்னார். பின்பு 2வது கேள்வி கேட்கப்பட்டது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஏதேனும் சிறிய சலசலப்பு ஏற்பட்டால் அந்த செய்தியும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குமா? ஆமாம் நீதிபதி ஐயா. என் பாவம் பிடித்த குழந்தை தன் மனவேதனையை யாரிடம் சொல்வாள்? அவள் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் சொல்வாள். நான் தான் அவளுக்கு ஒரே ஆதரவு. சுதாதேவி வலியுறுத்தினார். இப்போது நீதிபதியின் குரலில் ஒரு கடுமை வந்தது. அவர் சுதாதேவியின் கண்களை நேராக பார்த்து கூறினார். அப்படியானால் நீங்கள் உங்கள் மகளின் மாமியார் வீட்டின் ஒவ்வொரு நொடி செய்தியையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அவள் சமையலறையில் மாமியாருடன் நடக்கும் சலசலப்பு முதல் அவர்கள் அறையில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் வரை நீதிமன்றம் முழுவதும் ஒரு வினோதமான அமைதி பரவியது. நீதிபதி தனது கடைசி மற்றும் மிகவும் கூர்மையான கேள்வியை கேட்டார். சுதா, உங்கள் மகளை நீங்கள் பாசத்துடன் வளர்த்தீர்கள், படிக்க வைத்தீர்கள், கோலாகலமாக திருமணம் செய்து அனுப்பி வைத்தீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அவளை மனதளவில் அவளது கணவரின் வீட்டைச் சேர்ந்தவளாக ஆக்கினீர்களா? அல்லது தினமும் தொலைபேசியில் மீண்டும் இழுத்து உங்கள் சொந்த வீட்டின் இளவரசியாகவே வைத்திருந்தீர்களா? இந்த கேள்வி ஒரு கேள்வி அல்ல, அது ஒரு கண்ணாடி.
அந்த கண்ணாடியில் சுதாதேவிக்கு தன் கொடுமையான சுயநலமிக்க முகம் தெரிய ஆரம்பித்தது. நீதிமன்றத்தில் இருந்த ஒவ்வொருவரின் மூச்சும் நின்றது. நீதிபதியின் கேள்வி ஒரு சுத்தியலை போல் இருந்தது. அதன் அடியால் சுதாதேவி நடுங்கி போனார். அவர் உடனடியாக தன்னை தற்காத்து கொள்ள ஆரம்பித்தார். நீதிபதி ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் அவளது தாய். அவள் தன் துக்கத்தை என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாள்? அவளை மூச்சு திணறி கிடக்கும்படி விட்டுவிட வேண்டுமா? நீதிபதி தன் இருக்கையில் இருந்து எழாமல் அமைதியாக சொன்னார். சுதா, ஒரு மகள் தன் துக்கத்தை தன் தாயிடம்தான் சொல்வாள் என்பது உண்மை. ஆனால் கேள்வி என்னவென்றால், துக்கம் எதுவாக இருந்தது? அவர் தனது கூர்மையான பார்வையை நித்யா மீதும் அவரது தாயின் மீதும் செலுத்தினார். சித்தார்த் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வந்தார். இது ஒரு சம்பவம், துக்கமல்ல. மாமியார் சமையலில் குற்றம் கண்டுபிடித்தார். இது ஒரு சலசலப்பு, கொடுமையல்ல. பிறந்த நாளுக்கு விலை உயர்ந்த பரிசு கிடைக்கவில்லை. இது வெறும் எதிர்பார்ப்பின் ஏமாற்றம், உறவின் முறிவு அல்ல. நீதிபதியின் குரல் இப்போது மேலும் ஆழமானது. நீங்கள் உங்கள் மகளிடம் தினமும் 3 மணி நேரம் பேசினீர்கள். அவளது வீட்டில் நடந்த ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தையும் கேட்டீர்கள். மேலும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் ஒரு பெரிய துக்கமாக்கி விட்டீர்கள். ஒவ்வொரு சிறிய சலசலப்பையும் ஒரு கொடுமை என்று பெயரிட்டீர்கள். வீட்டில் நடக்கும் அந்த சிறிய விஷயங்களை நீங்கள் அவளிடம் கேட்காமலும் அவள் உங்களிடம் சொல்லாமலும் இருந்திருந்தால் ஒருவேளை 2-4 நாட்களில் தானாகவே மறைந்து போய் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை நடக்க விடவில்லை. உங்கள் பேச்சுக்கள் அந்த சிறிய தீப்பொறியை மூட்டி அதை தீயாக மாற்றியது. நித்யாவின் பார்வையில் அவளது மாமியார் வீட்டார் குற்றவாளியாகவும் அவள் ஒரு பாதிக்கப்பட்டவளாகவும் மட்டுமே இருக்க நேர்ந்தது. நீங்கள் அறியாமலேயே உங்கள் மகளின் மனதில் அவள் மாமியார் வீடு ஒரு நரகம், அவள் கணவன் ஒரு கொடூரன் என்று நிரப்பிவிட்டீர்கள். சுதாதேவி நடுங்கிக் கொண்டிருந்தார். நான் வெறும் அவளுக்கு துணையாக இருந்தேன். இது துணையல்ல சுதா, நீதிபதி கடுமையான குரலில் சொன்னார். இது விஷம். உங்கள் சொந்த மகளின் திருமண உறவில் நீங்கள் கலந்த இனிமையான விஷம். திருமணம் எனும் செடி கணவன் மனைவியின் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிதல் என்ற நீரால் வளர்க்கப்படுகிறது. நீங்கள் தினமும் தொலைபேசியில் அழைத்து அந்த செடியின் வேர்களில் வெறுப்பும் மற்றும் புகார்கள் என்ற ரசாயன அமிலத்தை ஊற்றினீர்கள். நீதிபதி நித்யாவை பார்த்தார். நீதிபதி நித்யாவை பார்த்து அவள் உணர்ச்சியற்று நின்றிருந்தாள். நித்யா அவர்களே, உங்கள் கணவருடன் உங்களுக்கு ஏதாவது சலசலப்பு ஏற்பட்ட போதெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்க்க உங்கள் கணவருடன் பேசாமல் உங்கள் தாயாருக்கு தொலைபேசி செய்தீர்கள். நீங்கள் உங்கள் கணவரை உங்கள் துணையாக நினைக்கவில்லை. உங்கள் தாயாரை உங்கள் வழக்கறிஞராக ஆக்கினீர்கள். உங்கள் இருவரின் திருமண உறவின் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையில் எடுக்கப்படாமல் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இடையில் நடக்க தொடங்கியது. நீதிபதி தனது பேச்சை முடித்தவாறு சொன்னார். உண்மையான பிரச்சனை கணவன் மீதும் இல்லை, மனைவி மீதும் இல்லை. பிரச்சனை அன்பின் போர்வையில் மறைந்திருக்கும் 3வது நபரின் தலையீட்டில்தான் உள்ளது. சுதா, உங்கள் மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் நீங்கள் அவளை ஒருபோதும் தன் கணவனின் மனைவியாக வாழவே விடவில்லை. இதை கேட்ட நித்யாவுக்கு யாரோ தன் காலடியில் இருந்த தரையை இழுத்து எடுத்தது போல இருந்தது. அவள் காதுகளில் தாயிடம் செய்த ஒவ்வொரு புகாரும், சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு சிறிய விஷயமும் ஒலித்து கொண்டிருந்தன. தன் சொந்த கைகளால் தன் வீட்டின் அஸ்திவாரத்தில் வெடிமருந்தை வைத்தது இன்றுதான் அவளுக்கு முதலில் புரிந்தது. முழு நீதிமன்றத்திலும் கனத்த அமைதி நிலவியது. பின்னர் யாரோ ஒருவர் மெதுவாக கைத்தட்ட தொடங்கினார். அதை பார்த்து கொண்டிருந்த போதே முழு நீதிமன்றமும் கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. இந்த கைத்தட்டல்கள் நீதிபதியின் ஆழமான பகுப்பாய்விற்காகவே இருந்தது. இன்று அனைவரும் உணர்ந்த அந்த கசப்பான உண்மையாகவே இருந்தது. நீதிபதி தனது தீர்ப்பை அறிவிக்க தொடங்கினார். அவரது குரலில் ஒரு அதிகாரம் இருந்தது. அதே சமயம் ஒரு தந்தையின் மென்மையும் இருந்தது. இந்த நீதிமன்றம் இரு தரப்பையும் கேட்டது.
இந்த காலப்போக்கில் இந்த உறவில் கசப்பு கரைந்திருப்பது தெளிவாகிறது. ஆனால் விவாகரத்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் கடைசி தீர்வாகவே இருக்க வேண்டும், முதல் தீர்வாக அல்ல. எனவே விவாகரத்து கோரிக்கை மீது எந்த தீர்ப்பும் வழங்குவதற்கு முன் இந்த நீதிமன்றம் ஒரு திருமண சோதனைக்கு உத்தரவிடுகிறது. அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஆச்சரியம் தெரிந்தது. திருமண சோதனையா? அது என்ன? நீதிபதி தனது பேச்சை தொடர்ந்தார். இந்த சோதனை முழு 1 மாதம் நீடிக்கும். மேலும் இதில் சில கடுமையான விதிகள் இருக்கும். அதை பின்பற்றுவது இருவருக்கும் கட்டாயமாகும். அடுத்த 1 மாதத்திற்கு திருமதி நித்யா தனது தாயார் சுதா தேவியுடன் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள மாட்டார். தொலைபேசியிலோ வீடியோ காலிலோ நேரில் சந்திப்பதோ கூடாது. இது தண்டனை அல்ல, இது வெளியாட்களின் தாக்கம் இல்லாமல் நித்யா தனது சொந்த சிந்தனையையும் மனதின் குரலையும் கேட்க ஒரு வாய்ப்பு. சித்தார்த்தும் நித்யாவும் ஒவ்வொரு வாரமும் ஒரு திருமண ஆலோசகரிடம் செல்ல வேண்டும். அமர்வுகளின் அறிக்கை நேரடியாக இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நீங்கள் இருவரும் ஒரு காலியான கண்ணாடி ஜாடியையும் சில காகித சீட்டுகளையும் வைத்திருக்க வேண்டும். தினமும் ஒருவருக்கொருவர் காண்பிக்காமல் உங்கள் உறவின் ஒரு நல்ல மற்றும் நேர்மையான நினைவை அந்த காகிதத்தில் எழுதி ஜாடியில் போட வேண்டும். இந்த நினைவுகள் உங்கள் சண்டைகள் தொடங்குவதற்கு முன்பு நடந்தவையாக இருக்க வேண்டும். இந்த ஜாடி 1 மாதம் கழித்து நீதிமன்றத்தில் திறக்கப்படும். நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் எந்த விதமான வற்புறுத்தலையும் செய்யக்கூடாது. மேலும் இந்த சமயத்தில் சித்தார்த்தின் தாயாரோ அல்லது நித்யாவின் தாயாரோ அவர்களது எந்த காரியத்திலும் தலையிடக்கூடாது. நீதிமன்றத்தின் ஒவ்வொரு உத்தரவும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் கவனம் தேவை. இது முன்னெப்போதும் இல்லாத ஒரு தீர்ப்பாக இருந்தது. சித்தார்த்தும் நித்யாவும் திகைத்து நின்றனர். இதை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஆரம்ப நாட்கள் மிகவும் வித்தியாசமாகவும் கடினமாகவும் இருந்தன. வீட்டில் ஒரு கனமான மௌனம் சூழ்ந்திருந்தது. நித்யாவுக்கு தன் தாயிடம் பேசாமல் 1 நாள் கூட கடத்துவது மலை போல இருந்தது. மீண்டும் மீண்டும் தொலைபேசியை எடுக்க தூண்டுதல் வரும். ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவு அவளை தடுத்தது. முதல் ஆலோசனை அமர்வு ஒரு புயல் போல இருந்தது. இருவரும் தங்கள் அத்தனை கோபத்தையும் மன உளைச்சலையும் ஆலோசகர் முன் கொட்டி தீர்த்தனர். ஆலோசகர் யாரையும் சரியோ தவறோ என்று சொல்லாமல் அவர்கள் பேசுவதை கேட்டார். ஆனால் அடுத்த அமர்வில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்வையை புரிந்து கொள்ள தொடங்கினர். தன் தாயின் அக்கறை சித்தார்த்தை எவ்வளவு மூச்சு திணறலுக்கும் தனிமைக்கும் ஆளாக்கியது என்பதை நித்யா முதலில் உணர்ந்தாள். அதே சமயம் நித்யா தன் தாயை எவ்வளவு சார்ந்திருந்தாள் என்பதையும் புதிய சூழலில் அவளுக்கு எவ்வளவு ஆதரவு தேவைப்பட்டது என்பதையும் சித்தார்த் புரிந்து கொண்டான். நினைவுகளின் ஜாடி மெதுவாக தன் மாயத்தை காட்ட ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தின் பொன்னான தருணங்களை நினைவு கூர்ந்தனர். சித்தார்த் தன் பிறந்த நாளில் நித்யா நள்ளிரவில் அவனுக்கு பிடித்த கேக்கை செய்த நாளை பற்றி எழுதினான். மழை பெய்யும் போது தங்கள் பைக் பழுதாகி நித்யா நனையாமல் இருக்க சித்தார்த் தன் ஜாக்கெட்டை கொடுத்த தருணத்தை நித்யா நினைவு கூர்ந்தாள். இந்த சிறிய சிறிய நினைவுகள் அவர்கள் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசித்தார்கள் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நினைவூட்டியது. அவர்கள் தங்கள் சண்டைகளை மறுத்து தங்கள் விருப்பங்கள், கனவுகள் மற்றும் அச்சங்களை பற்றி பேச தொடங்கினர். இந்த சோதனையின் மிக பெரிய திருப்பு முனை ஒரு இரவு வந்தது. நித்யா நினைவுகளின் ஜாடியின் அருகில் உட்கார்ந்து சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாள். சித்தார்த் அதை பார்த்தவுடன் அவளிடம் வந்து அமர்ந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. தன் கையை அவள் தோளில் வைத்தான். நித்யா விம்மிக் கொண்டே சொன்னாள், சித்தார்த், நாம் எப்படி இருந்தோம், இப்போது என்னவாக ஆகிவிட்டோம்? அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டது என் தவறு. உன் உணர்ச்சிகளையும் உன் தியாகங்களையும் நான் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் உன் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினேன். நான் மிகவும் மோசமானவள். சித்தார்த் அவளை தன் பக்கம் இழுத்து இறுக்கி அணைத்து கொண்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டார்கள். சித்தார்த் சொன்னான், நீ மோசமானவள் இல்லை நித்யா,
நீ உன் எல்லா விஷயங்களையும் என்னிடம் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க தவறிவிட்டேன் போல. தவறு நம் இருவர் மீதும் தான் உள்ளது. அந்த இரவில் அந்த வீட்டின் மௌனம் உடைந்தது. கண்ணீர் அனைத்து கசப்பையும் கழுவிவிட்டது. அதன் இடத்தில் அன்பும் புரிதலும் நிலை பெற்றன. சரியான ஒரு மாதம் கழித்து அதே பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தின் அறை எண் 402. ஆனால் இன்று சூழ்நிலை முற்றிலும் வேறுபட்டது. அவர்கள் முகத்தில் பதற்றத்திற்கு பதிலாக ஒரு நிம்மதியான புன்னகை இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கை கோர்த்திருந்தார்கள். நீதிபதி கேட்டார், நீங்கள் இருவரும் என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? சித்தார்த் பேசுவதற்கு முன்பே நித்யா முன்னேறினாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவள் குரலில் ஒரு அற்புதமான தைரியம் இருந்தது. நீதிபதி ஐயா, இந்த ஒரு மாதத்தில் நான் வெறும் நேரத்தை கடத்தவில்லை, என் முழு வாழ்க்கையையும் மீண்டும் வாழ்ந்தேன். என் தாயின் தோளில் சாய்ந்து நான் அழுத நேரத்தை விட அதில் பாதியை கூட என் கணவரின் கையை பிடித்து கழித்திருந்தால் நாம் ஒருபோதும் இங்கு வந்திருக்க வேண்டியதில்லை என்று நான் உணர்ந்தேன். அவள் அழுது கொண்டே சித்தார்த்திடம் திரும்பினாள். நான் என் கணவரின் ஒவ்வொரு தியாகத்தையும் புறக்கணித்தேன். நான் குறைபாடுகளை மட்டுமே தேடினேன். இவர் சிறிய சிறிய தருணங்களில் என் மீது பொழிந்த அன்பை நான் பார்க்கவே இல்லை. பிறகு சித்தார்த் பேசினான். நானும் புரிந்து கொண்டேன் நீதிபதி ஐயா. என் மனைவி தன் தாய் தந்தையை விட்டு என் நம்பிக்கையில் என்னுடன் வந்தாள். நானும் என் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவளுக்கு சிறிது நேரம் கொடுத்திருக்க வேண்டும். அதிகமில்லை என்றாலும் அவளது சிறிய சிறிய விருப்பங்களையாவது நான் நிறைவேற்றியிருக்கலாம். முழு நீதிமன்றமும் மூச்சை பிடித்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நான் எனது மனவை திரும்ப பெற விரும்புகிறேன். நித்யா சொன்னாள். நான் என் கணவருடன் என் வீட்டிற்கு திரும்ப செல்ல விரும்புகிறேன். சித்தார்த் அவள் கண்களை பார்த்தவாறு புன்னகைத்து ஆம் என்று தலையசைத்தான். நீதிபதி புன்னகைத்தார். அவர் சொன்னார், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது அந்த ஜாடியை திறந்து அதிலிருந்து ஒவ்வொரு சீட்டையும் எடுத்து படித்து காட்டுங்கள். சித்தார்த் நடுங்கும் கைகளால் ஒரு சீட்டை எடுத்தான். அவன் தொண்டை அடைத்தது. ஆனாலும் படிக்க ஆரம்பித்தான். எனக்கு நினைவிருக்கிறது, என் பதவி உயர்வு விருந்தில் என் உறவினர் என்னை பரிகாசம் செய்தபோது நீ அனைவர் முன்னிலையிலும் என் கையை பிடித்து கொண்டு நான் என் கணவனை பற்றி பெருமைப்படுகிறேன் என்று சொன்னாய். அன்று நீ என்னை உலகின் மிகவும் வலிமையான மனிதனாக்கினாய். நித்யா கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவென்று கொட்டியது. அவள் தனது ஒரு சீட்டை எடுத்து படித்தாள். திருமணத்திற்கு பிறகு நான் என் அம்மா அப்பாவின் நினைவில் சோகமாக உட்கார்ந்திருந்தேன். அப்போது நீ எனக்காக பிடித்தமான காரம் மிகுந்த கோல்ட் கஃபேக்களை வாங்கி தந்தாய். என் மனம் அப்போது கனமாகவே இருந்தது. ஆனால் நீ என்னை சிரிக்க வைக்க நகைச்சுவைகளை சொல்ல ஆரம்பித்தாய். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சித்தார்த், நான் இன்று வரை அவ்வளவு மோசமான ஜோக்குகளை கேட்டதே இல்லை. ஆனால் நான் உன் முகத்தை பார்த்தேன். பெரிய கட்டிடங்களை கட்டும் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு சின்ன குழந்தையைப் போல வெள்ளந்தியான முகத்துடன் என்னை சிரிக்க வைக்க முழு முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதனால் நான் ஜோக்குகளுக்காக இல்லாவிட்டாலும் உன் அந்த கள்ளமில்லாத முகத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது. அந்த நாளில் நான் அழுது கொண்டே சிரித்தேன். நீ எவ்வளவு நல்லவன் சித்தார்த். சீட்டை படித்தவுடன் நித்யா விம்மி அழுது சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்தாள். சித்தார்த் அவளை தன் கைகளில் இறுக்கி அணைத்து கொண்டான். தன் இழந்த உலகத்தை திரும்ப பெற்றது போல. நீதிபதி புன்னகைத்து சொன்னார், நினைவில் கொள்ளுங்கள், திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் தவறுகளை கணக்கு வைப்பது அல்ல. மாறாக ஒருவருக்கொருவர் குறைகள் இருந்த போதிலும் ஒன்றாக நிற்பதுதான். இன்று நீங்கள் இருவரும் உங்கள் உறவை மட்டும் காப்பாற்றவில்லை, மாறாக உண்மையான அன்பு இருந்தால் எந்த ஒரு சுவரும் அவ்வளவு உயரமாக இல்லை. அதை தகர்த்த முடியாத அளவுக்கு என்று உலகுக்கு காட்டியுள்ளீர்கள். நித்யா கண்ணீரால் நனைந்த முகத்துடன் சித்தார்த்தை பார்த்து சொன்னாள், இன்று முதல் நான் விவாகரத்தை கேட்கவும் மாட்டேன், உன்னை பிரிந்து இருக்கவும் மாட்டேன். இது என் வாக்குறுதி. சித்தார்த் நீதிபதியிடம் திரும்பி கைகளை கூப்பி சொன்னான், நன்றி நீதிபதி ஐயா, நீங்கள் எங்களுக்கு நீதியை மட்டும் வழங்கவில்லை, எங்கள் வாழ்க்கையையே திருப்பி கொடுத்து விட்டீர்கள். இத்துடன் கதை நிறைவடைகிறது. நீதிபதி வழங்கிய இந்த தீர்ப்பு சரியானதா? உங்கள் கமெண்டை தெரிவியுங்கள். மேலும் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.